அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். சார், டைவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணணும். மியூச்சுவலாக போகலாமா இல்லை கண்டஸ்டடாக போகலாமா? இது நிறைய பேருக்கு இருக்கிற காமன் கொஸ்டின். இன்றைக்கி மியூச்சுவல் டைவர்ஸ் வெர்சஸ் கண்டஸ்டட் டைவர்ஸ் வித்தியாசம் என்னென்னு சிம்பிளாக கிளியர் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் டைவர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இனிமேல் நம்ம சேர்ந்து வாழ முடியாதுன்னு அக்ரி பண்ணுறது. இது ஜென்ரலாக ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 13B கீழே ஃபைல் பண்ணப்படும். மியூச்சுவல் டைவர்ஸ் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஜாயின்ட் பெட்டிஷன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. 6 மாதம் கூலிங் பீரியட் யூஸ்வலியாக இருக்கும். செட்டில்மெண்ட் டேர்ம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸு, சைல்டு கஸ்டடி, ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் கன்சென்ட் சேஞ்ச் பண்ணலைனா தான் டிவோர்ஸ் கிராண்ட் ஆகும். கண்டஸ்டட் டிவோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் டிவோர்ஸ் கேட்குறது, அதர் சைடில் அக்ரி பண்ணாமல் இருக்கிறது. இது செக்ஷன் 13 கிரவுண்ட்ஸ் கீழே ஃபைல் பண்ணுவாங்க. என்னென்ன கிரவுண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூவல்ட்டி, டிசர்ஷன், அடல்ட்ரி, கன்வர்ஷன், மென்டல் டிஸார்டர், இப்படி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்களை மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணுறது. கண்டஸ்டட் டிவோர்ஸ் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது, ஆப்போசிட் பார்ட்டிக்கு கவுண்டர் ஃபைல் பண்ண டைம் கொடுக்குறது, அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஸ்டேஜ், அப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன், ஆர்கியூமெண்ட்டு, ஜட்ஜ்மெண்ட்டு. கண்டஸ்டட் டிவோர்ஸில் டைம் அதிகமாகும். முக்கியமான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலில் ஃபாஸ்ட்டாகவும் அமைதியாகவும் செட்டில்மெண்ட் பேஸ்லையும் கண்டஸ்ட் முடியும். கண்டஸ்ட்டில் லாங் ப்ராசஸ்ஸு, எவிடன்ஸ் பேஸ்டு, எமோஷனல் ஸ்ட்ரெஸ்லாம் நிறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மியூச்சுவல் டிவோர்ஸில் காம்ப்ரமைஸு ப்ளஸ் கிளாரிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும். கண்டஸ்டட் டிவோர்ஸில் ப்ரூஃபு ரொம்ப முக்கியமாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் அண்ட் சைல்டு கஸ்டடி மியூச்சுவலில் செட்டில்மெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம். கண்டஸ்டடில் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும். ஃபைனல் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனில் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காதீங்க. லீகல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஃபினான்ஷியல், சைல்டு ஃப்யூச்சரு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஃபைல் பண்ணுங்கள். டிவோர்ஸ்ன்றது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, அது ஒரு லீகல் ரெமெடி தான். கரெக்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுனா ஃப்யூச்சர் சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மோர் லீகல் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.